வணக்கம். ஈஸியாக ஒரு பனானா கேக் எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாமா? இப்போது 4 பனானா எடுத்து இந்தமாரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. டைரெக்டாக உடைக்காதீங்க, ஓடு எதுனா விழுந்துடும். தனியாக உடச்சி அப்புறமா இதை கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் நாட்டு சர்க்கரை, 1/2 கப் நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் 1 கப் கோதுமை மாவு கலந்துக்கலாம். 1/2 கப் நாட்டு சர்க்கரைக்கு 1 கப் கோதுமை மாவு கரெக்டாக இருக்கும். அதை நல்லா சலித்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிலே கொஞ்சமாக கொக்கோ பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, மூணையும் நல்லா சேர்த்து ஒரு வாட்டி சலித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி, பால் மொத்தமாக ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டாக இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி அதில் கோதுமை மாவு போட்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம செஞ்ச இந்த கேக் மிக்சர் எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண பேனில், சாரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் எடுத்து உள்ள வச்சுக்கலாம். இப்போ இதை 150 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ இதை கொஞ்சம் நேரம் போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சூடாக இருக்கும்போது எதுவும் பண்ண வேண்டாம். நல்லா ஆறிடுச்சான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறம் நல்லா ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.